ஆடி அமாவாசை அன்று சந்திரனும் சூரியனும் கடக ராசியை ஆக்கிரமிக்கிறார்கள். ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு காலம். ஆதலால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காவலாக நம் உலகத்துக்கு வருகின்றனர் என்பது ஐதீகம். நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. எனவே அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுத்து ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை ஆகும். எனவே அன்றும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்லும் நாள் தை அமாவாசை. அன்று அவர்களை வழியனுப்பும் விதமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தேவகணங்களுக்கு அதிக பிராதானியம் உள்ள நாள்களாக உத்தராயணமும் பித்ருக்களுக்கு அதிக பிராதானியம் உள்ள நாள்களாக தட்சிணாயனமும் திகழும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவற்றில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருவது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பையும் முக்கியத்துவம் பெறும். இந்த ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து அவரவர் வழக்கப்படி காலை பொழுதின் வழிபாடுகளையெல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் சிறப்பு. அன்று ராகு காலம் யமகண்டம் ஆகியவற்றை தர்ப்பணத்திற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்ப்பணம் கொடுத்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவரவர் வழக்கப்படி படையல் இட்டு வழிபடலாம். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பசுவுக்கு கோதுமை தவிடு அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஊற வைத்த பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கலாம். அதேபோல் திதி சிராத்தம் தர்ப்பண காலங்களில் பூண்டு வெங்காயம் தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. அமாவாசை என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க மிக சிறந்த நாளாகும். அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. வசதிக்கு ஏற்றது போல ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம். அனைத்து சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் அமாவாசை பூஜைகள் நடத்தப்படும். அத்தினத்தில் சித்தர்கள் சூட்சும நிலையில் வந்து நமக்கு உதவுவார்கள். ஆடி அமாவாசை அன்று நீர்நிலையில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் அவர்களை நினைத்து தலைவாழை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயசத்துடன் பெரிய அளவில் படையல் போட்டு வழிபட வேண்டும். இதனால் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்தி இருந்தால் அது விலகியோடும். இல்லத்தில் உள்ளவர்களும் சௌபாக்கியங்களுடன் வாழ்வர். தத்யம் யஜஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்கயம் சத்ரு விநாசனம் குலசந்தாரகம் சேதி சிராத்தமாகீர் மனிஷின. பித்ருக்களை நினைத்து நாம் செய்யும் தர்ப்பண பூஜைகள் நமக்கு பொருளையும் ஆயுளையும் சொர்க்க பேறு முதலான சுப பலன்களையும் கொடுக்கும்.